ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். என்னதான் நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் வந்துட்டு வேற தான். இன்னைக்கு அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க, இப்படி டிலே பண்ணாமல் இந்த ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நான் பாயில் பண்ண வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 3/4 பங்கு அளவுக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டோம்னா அந்த ரைஸில் கொஞ்சம் உப்பு ஏறிக்கும், அதுக்காக தான். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு 70 to 75% இது வந்துட்டு வேகணும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சு நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ இது வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் பக்கமாக இது வெந்திருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா வெந்துச்சு. ஒரு 75% இது வெந்துச்சு பாருங்க. நல்லா நீளமாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அரிசி ஒன்றும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட போகிறோம் நம்ம இந்த அரிசியை. இப்போ நம்ம வடிச்சு வச்சாச்சு இந்த அரிசியை. இப்போ என்ன செய்யணும்னா, இதை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு தட்டில் வந்துட்டு இதை போட்டு பரப்பி வச்சுடுங்க. அது நல்லா ஆறட்டும். எப்போதும் ரைஸ் வந்துட்டு சுட சுட இருக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம வடசட்டியில் போட்டு பரட்டும் போது என்ன ஆகும்னா ரைஸ்லாம் உடஞ்சி போயிடும். உங்களுக்கு அந்த இந்த டெக்ஸ்சரே கிடைக்காது, அந்த ஃப்ரைட் ரைஸோட டெக்ஸ்சரே கிடைக்காது. வந்துட்டு எப்போதும் இந்த மாதிரி நல்லா பரவலாக போட்டு வச்சு ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வடச்சட்டி முழுக்க இந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 1 கப் அரிசி வடிச்சு வச்சோம்ல, அதில் வந்துட்டு பாதியை மட்டும் இப்போ வந்து செய்ய போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வடச்சட்டி சின்னதாக இருக்குது. அதனால கடையிலலாம் வந்துட்டு பெரிய சைஸ் வடச்சட்டி வச்சு பரட்டி எடுப்பாங்க. அதனால அவங்க நிறைய கூட போட்டு செய்வாங்க. நாம் அந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காது, ஜஸ்ட் ஒரு புலாவ் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதில் பாதி மட்டும் செய்ய போகிறோம். நான் பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டேன். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கேரட் பீன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் சேர்க்கல, முட்டைக்கோஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இல்லை காய்கறியே இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். வெறும் சிக்கனும் எக்கும் மட்டும் போட்டு கூட செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. எதுவுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போது நம்ம நடுவில் கொஞ்சமாக இப்படி தள்ளி விட்டுருங்க இந்த காய்கறியெல்லாம். இப்போ நடுவில் நம்ம ஒரு முட்டையாக உடச்சி விட்டு போகிறோம். ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இந்த முட்டையை நடுவில் பிரேக் பண்ணி ஊற்றிடுங்க. இந்த முட்டை ஒரு நிமிஷம் அப்படியே இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி விடலாம். இதுக்கடையில் நான் வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் 65 இந்த மாதிரி பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். சிக்கன் 65 எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். இது ஒன்றும் இல்லை, வெறும் கார்ன்ஃப்ளவர், அப்புறமேட்டு மைதா மாவு, மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு மேரினேட் பண்ணி பொரிச்சு எடுத்தது இது. இப்போ எல்லாத்தையும் ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுடலாம் இந்த முட்டையை. இப்போ இது கூட இருந்து சிக்கன் 65 சேர்த்திடலாம். கொஞ்சமாக குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஆற வச்சு வச்சுருக்கோம்ல இந்த வேக வச்ச பாஸ்மதி அரிசி, இந்த அரிசியை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். சாதத்தை இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துறேன். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக ஒரு 1/4 டீஸ்பூன் வினிகர் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. ஃப்ளேமை திரும்பியும் அதிகப்படுத்தி வச்சாச்சு. இப்போ நல்லா இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம சுட சுட இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸை வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.